நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல, புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேற வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பெண்ண, அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அன்பர்கள், கேள்வியே இதுதான். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு எந்திரிக்கிறோம். ஏன் அந்த நம்பிக்கையோடு தூங்க மாட்டேறோம்? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை? கண்டகச்சனி ஏதோ கூட இருந்துட்டு போகுது. வாழ்க்கைக்கு அடிப்படை ரெஸ்பான்ஸ் தேவை இல்லையா? கஷ்டங்கள் கவலைகள் மாறும் காலம் எப்பொழுது? அதற்கு விடிவு காலம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இதில் நடக்கின்ற மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருந்து வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் பல மாறுதல் ஏற்படுது. அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவோம். ஏன்னா இது ராகுவோட சாரத்தில் நின்று, இந்த ராகுவோட எல்லாம் மறைவு சார்ந்து வரும்போது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். விடியலை நோக்கி தயாராகுங்கள். அதை பார்ப்போம். முதல்ல இந்த கன்னிராசி தன்னம்பிக்கை மிக்கவங்க, பர்ஃபெக்ஷனிஸ்ட். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், அவ்வளோ நேர்த்தியாக செய்யக்கூடியது. இந்த ராசி அன்பர்கள் செய்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சால் அது அவ்வளோ பல வருடத்துக்கு புலமையாக இருக்கும். பொதுவாக இவங்க புகழ் பெறுகிற காலகட்டம் பலது இருக்கும். ஜாதகம் மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா மிகப்பெரியதாக இருக்கும். நம்ம முன்னாடி இப்போ காலம் சென்ற பாக்கியராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா இதை கன்னிராசியாக வருவார். கன்னிராசியில் பல புகழ்பெற்றவங்க இருக்காங்க. சினிமா துறையிலிருந்து பேங்கிங் செக்டர் ஆடிட்டிங் வரைக்கும். இப்பொழுது நல்ல நேரத்தை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் தெரியுங்களா? மன தெளிவு பிறக்கின்றன. மனதில் இருந்த குழப்பங்கள் மாறுகிற காலகட்டம் வந்தாச்சு. மனக்குழப்பத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சில காலம் முன்னாடி வரைக்கும் வாழ்வோமா இல்லையா, ஏன் எங்களுக்கு மட்டும் குழப்பங்களாகவே இருக்கு, செய்யலாமா வேண்டாமா, ரிஸ்க் எடுத்தால் மாட்டிக்குவோமா, நான் அப்படியே மாறியாச்சு. மனக்குழப்பம் வருகிறது. ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. குடும்பத்தில் முக்கிய முடிவு பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் சரி, குழந்தைகள் ரீதியாகவும் சரி. ராசிக்கு அம்மா சைடு போகிறதா இல்லை மனைவியா கணவனா, இந்த 2 சைடும் போட்டு மத்தளத்துக்காக 2 பக்கம் தான் சார், எனக்கு பல பக்கமாகி போச்சுங்கிற மாதிரி இந்த கணவன் ஆண் பெண் எல்லாருமே பாதிச்சாச்சு. ஏன்னா உறவுகள் சம்மந்தப்பட்டதான் அந்த ராசியை வறுத்தெடுத்துக்குங்க. ரிலேஷன்ஷிப்பும் சரி, காதலன் காதலியாக இருக்காங்களும் சரி, உறவு நீடிக்குமா நீடிக்காதா, இருக்கின்ற உறவை தக்க வைக்கிறது எப்படி, சமாளிக்க முடியல. பொதுவாக உறவுகள் சம்மந்தப்பட்ட பெரிய காரசாரமாக இருக்கும். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒரு யோசித்து ஒரு எக்ஸ்பர்டீஸ்ட்டை கேட்டுட்டு ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு முடிவெடுக்க வேண்டியது. இப்போ வருவோம். சரி, ஆல்ரெடி இருக்கின்ற உறவுகளில் இருக்கின்ற விரிசல்களை சரி செய்ய பாருங்கள். அதை முடிவெடுக்க வேண்டியது கன்னியாகவும் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த வாழ்கின்ற புதிதாக திருமண வயதுடைய ஆண் பெண்களோட கேள்வி, திருமணம் இருக்கா இல்லையா, குருபலன் வந்தாச்சே அப்படிங்கிறது. பொதுவாக இப்போ தாங்க அந்த 7ல் இருக்கிற சனி பகவான் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் சனி வக்ரம் பெற்று அந்த குரு பார்வை வரும்போது வரன் இப்போ தான் அமைய வருது. தாமதம் தான் கொடுக்க தவிர தடை இல்லை. திருமண வரன் நிச்சயமாக உண்டுங்க.
ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரலாம். வயது வித்தியாசம் கொஞ்சம் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள், ஒரு சில நேரத்தில் பெண்களுக்கு கூட கொஞ்சம் வயது வரலாம். நான் ஒரு பெண்ணுக்கு சொன்னேன், உங்களோட வயது குறைவாங்க. அவங்க அந்த பெண்ணோட 11 நாள் சின்ன பையன் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஏன்னா அது அப்படி தான் அமையும். இது மாதிரி சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி. பொதுவாக திருமணம் பார்க்கும்பொழுது சம்பளம் அதெல்லாம் பார்க்குறீங்க. நான் சொல்கிற ஒரு அட்வைஸ், அந்த ஜாதகத்தில் அந்த வசியம் உண்டா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். 4ஆம் அதிபதி பொருத்தம் 12ஆம் அதிபதி பொருத்தம் போட முடியலைங்க. அது என்ன 4, 12 அப்படின்னு 4னா கணவன் மனைவி இணைவு, அது ஹாப்பியாக எப்படி ஃபீல் பண்ணுறாங்க. 12ஆம் இடம் தான் 6னா டைவர்ஸ், அதுக்கு நிவர்த்தி ஸ்தானம். அது எப்படிங்க போகும், சமாளிக்கக்கூடியது, லைஃப்பில் நீடிக்குமா? கணவன் மனைவியாக வாழ்ந்து குழந்தையோட குடும்பத்தோட சொத்து சுகமாக அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி போகணும். வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி பார்க்கணும். இந்த ராசி கேள்விகள் இப்போ என்னென்னா, சொத்து சுகம் வாங்குவோமா, கடன் இருந்தது, கடனுக்காக பலது விற்றோம், நகை நான் விற்கும்போது இந்த ராசி வருத்தப்படுறது பதிலே தான். நகை நான் விற்கும்போது இருந்த ரேட் என்ன, இன்றைக்கி ரேட் என்ன? சார் 5000 6000 இருக்கும்போது விற்றுட்டாங்க, இன்றைக்கி பாருங்கள் 14,000 15,000 வந்து நிற்கிது. கொஞ்சம் தள்ளி விற்றுருந்தா கூட பரவாயில்ல, அவசரத்தில் விற்றுட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி. அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு விரயம் மாறி மாறி ஏற்பட்டது. இப்போ சார் விட்டதை பிடிக்க போகிறீங்க, இடம் வீடு சொத்து அமைய போகுது, வண்டி வாசல்கள் ஒன்று, கௌரவத்தை மீட்டெடுக்க போகிறீங்க, புது நகைகள் வாங்கக்கூடியது, சீட்டு போடுறது, சின்ன சின்ன நகைச்சீட்டு இந்த மாதிரிலாம் போட்டு ஸ்டாண்டர்டான இடத்துல போட்டுருக்காங்க. அதை விட முதலீடு உங்களுக்கு வரமாக மாறுகிறது. இந்த ராசிக்கு உழைக்காத வருமானம் உண்டு. எப்போவுமே மாதம் மாதம் இந்த ராசிக்கு பரிகாரமே சொல்லுவேன்னா, எஃப்டி போடுறது இல்லை ஆர்டி மாதிரி போடுறது, சின்ன சின்னதாக இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறது, அது சிறுக சிறுக இந்த 3, 8 சம்மந்தப்பட்ட ஒரு பரிகாரம் மாதிரியே சின்ன சின்னதாக மாதம் மாதம் சேர்த்திட்டே வாருங்க. ரொம்ப முக்கியம். இது பரிகாரமாக போகும். வண்டியில் மட்டும் கொஞ்சம் மெதுவாக போய்க்கங்க, இதாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, ஒரு டிஸ்பியூட் இருக்குது சார், இது எப்போ சால்வ் ஆகும்? அது சால்வ் ஆகிற நேரம் வந்தாச்சு. நிறைய பேர்த்துக்கு அது முடிவு தெரியாமல் இருந்தீங்க, இப்போ தான் உங்களுக்கு ஃபேவரான காலகட்டம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நல்ல நியூஸ். சார் வேலையை பற்றி சொல்லுங்கள். சார் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும். வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்ட வேலைகள் உண்டு. நிறைய பேர் வேலை செஞ்சு அதுக்குண்டான அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு மாறுது, லைஃப்பில் ஒரு ஆகுது. இன்னும் ஒரு முடிவெடுக்க தான் குழப்பம். இதே வேலையை இருக்கலாமா, வேறு வேலை மாறலாமா, எது சரியாக இருக்கும், வேலை நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டால் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறது, குடும்பத்தை விட்டுட்டு போகலாமா, குழந்தைகள் இங்கே இருக்கே. இப்போ நிறைய பேர் வெளிநாடு திரும்பி வர்றதுக்காக யோசிக்கிறாங்க, வரலாமா, வந்தால் ஃபேமிலியோடு இருக்கலாம், ஆனால் பொருளாதாரம் போயிருமே. அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு அமைப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய நேரம். இந்த ராசி பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்கிறவங்க ஒரு சிலர் டெவலப் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் மிகப்பெரிய லெவலில் வந்தாச்சு. கூட்டா தனித்தா இன்வெஸ்டர் கிடைக்கிறாங்க, இந்த மாதிரி லாபம் கிடைக்கிற மாதிரி வந்தாச்சு. பிஸ்னஸில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். அப்போ இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி ஒரு பாயிண்ட் வரும். அது ஒரு கேள்வி. இந்த பிஸ்னஸ் ஆல்ரெடி ஒன்று வித்தரலான் இருக்கேன், வேறு ஒன்று தொடங்கலான் இருக்கேன். ஒரு மலேசியாவில் இருக்கிறதுன்னு சொன்னேன், அவங்க 2 பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஒன்று, இன்னொன்று அந்த ஃப்ளவர் அந்த இன்டீரியர் சம்மந்தப்பட்டது. நான் இன்டீரியர் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் மட்டும் டெவலப் பண்ணி வேறு மாதிரி சொன்னேன். அவங்க நிச்சயமாக அது பண்ணிடுறேன்னாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அமைப்பில் ஜாதகத்தில் அந்த அம்சம் குறைவு. ரைட். இப்போ முக்கியமான மாதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை பாருங்கள். இப்போ உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வமாக இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சூரியன், இந்த கிரக அமைப்பு. அப்போ சிவ வழிபாடு, சிவன் அம்சம், அதில் குறிப்பாக பிரதோஷ வழிபாடு பண்ணால் வாழ்வில் மாற்றம் ஏற்றத்தை கொடுத்தே திருங்க. சனி பிரதோஷம் மாதிரி வந்தாலும் மிகுந்த யோகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு வழிபாடு பண்ணி பாருங்கள், ஜெயிச்சுட்டு சொல்லுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்து.